ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நம்ம சிவபெருமானுடைய வரலாற்று சிறப்புமிக்க ஆலயத்தை பற்றி பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஒரு ஆலயமும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம்தான். இந்த ஆலயம் தமிழ்நாட்டில் மதுரை மாவட்டத்தில் செல்லூர் என்ற ஊரில் இந்த ஆலயம் அமைப்பட்டிருக்கிறது. இங்கு இறைவன் மூலவர் பார்த்தீங்கன்னா ஆப்பனுக்காரராகவும் ரிஷபுரேசராகவும் அன்ன வினோதனாக நம்ம காட்சியளிக்கிறாங்க. தாயார் குரங்கவ மழாவும் குழலம்மையாக நம்ம காட்சியளிக்கிறாங்க. தேவார பாடல் பெற்ற ஆலயமாக இந்த ஆலயம் விளங்குது. தீர்த்தம் பார்த்தா இடப தீர்த்தம், வைகை தீர்த்தம். இப்போது சோழகந்தன் என்ற பாண்டிய மன்னன் ஒரு சிவபக்தர். அவர் பார்த்தீங்கன்னா எந்த வேலையை செய்தாலும் விடிய காலையில் செய்தாலும் சிவபெருமை வணங்காமல் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டார், உணவு எடுத்துக்க மாட்டார். போருக்கு போனாலும் சேர்ந்தால் காலையில் சிவபெருமானை வணங்கிட்டு தான் அவர் போருக்கு போவார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் இப்போ சோழகந்த மன்னன் வேட்டைக்கு சென்று வர்றார். வேட்டைக்கு சென்று வரும்போது விடிய காலை ஆகுது. ஆனால் ஆகும்போது நேரம் கிடக்குது, உணவு வருது, நேரம் வருது. ஆனால் சிவபெருமை வணங்காத அவர் உணவு எடுத்துக்க மாட்டான்னு ஒரு பிடிவாதத்தில் இருக்கார். பிடிவாதத்தில் இருக்கும்போது எல்லா மந்திரி இப்போ படைகளும் சொல்கிறாங்க அரசர் எடுத்துங்கன்ட்டு. ஆனால் அவர் ஏற்றுக்கதா இல்லை. உட்காந்து என்ன நீங்கள் சிவபெருமாடி வணங்க முடியலன்னு யோசிக்கிறாரு. அப்போது அங்கே வெகு தூரத்தில் ஒரு சுயம்புலிங்கமாக சிவபெருமான் அவர் காட்சியளிக்கிறாங்க. அப்போது பாண்டிய மன்னர் சோழகந்தன் சென்று அங்கே இருக்கிற சுயம்புலிங்கத்தை இறைவனை வணங்குறாரு. முத வணங்கி அங்கே இறைவியும் அவர் பிரதிஷ்டை செய்கிறார். யார் குழலம்மையை பிரதிஷ்டை செஞ்சு வணங்குறாரு. அவருக்கு அப்புறம் அவங்க மகன் சுகுணன் என்றவர் திருவாய்ப்புடையாருக்கு ஆலயம் அமைச்சு வணங்குறாரு. அது மட்டுமல்ல, ஒரு முறை இங்கே இருக்கிற இறைவன் பார்த்தீங்கன்னாக்கா பக்தருக்கு மணலை அன்னமாக்கி கொடுத்தால இங்கே அன்ன வினோதநாதரவும் இங்கே அழைக்கப்படுறாரு. இது இன்னொரு சிறப்பு என்னன்னா, கார்த்திகை மாதத்தில் திருவாய்ப்புடையாரை வணங்கினா சகல செல்வங்களும் நமக்கு சேரும் சொல்கிறாங்க. அது இல்லாத எல்லாரும் சொல்கிறாங்களே ஏன் செஞ்சாலும் விளங்க மாட்டுது தத்திரம் முடிச்சுட்டு. அப்படி அந்த தரித்திரம் தம்மை விட்டு விலகவும் இங்கே இருக்கிற திருவாய்ப்புடையாரை வணங்கினா தன்னை சுற்றி இருக்கிற தரித்திரம் விலகுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் அல்லாது சகல செல்வங்களும் அள்ளித்தரும் திருவாய்ப்புடையார் என்று இவருக்கு ஒரு பேரும் இருக்குது. இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா 1 அல்ல 2 அல்ல 3 4 முறை ஆழிப்பேரல் சுனாமி மதுரையை தாக்கியிருக்குது இன்னும் திருவிழாப்புடாருன்னு நம்ம சொல்கிறாங்க. அது அல்லாத மறுபடியும் மிகப்பெரிய பிரளயத்துக்கெல்லாம் பிரளயம் 7 கடலும் பொங்கி உலக எல்லாத்தையும் அழிச்சிட்டு வருது. அப்படி வரும்போது திருப்பரங்குன்றம் மலையெல்லாம் முழுகுது. எல்லா மலையும் முழுகுது. அவ்வளோ அளவுக்கு அந்த ஆழிப்பேரல் மிக தாக்கம் மழையெல்லாம் முழுகடிச்சுட்டு அரபிக்கடலில் சென்று கலக்கி நிற்குது அந்த ஆழிப்பேரல். அப்படி மலையெல்லாம் ஆட்டங்கண்டு எது திருப்பரங்குன்றம் எல்லா மலையும் ஆட்டங்கண்டு இடம்பெயர அளவுக்கு அந்த சுனாமி தாக்கம் இருந்திருக்கு. இப்போ அந்த ஆழிப்பேரலை போய் அரபிக்கடலில் கலந்து நின்ற உடனே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஒரு அதிசயம் நடக்குது. ஒரே ஒரு விருட்சம் மட்டும் இந்த ஆழிப்பேரலுக்கு ஆடாம அசை உரத்தில் நிற்குது. அப்போது இந்த சுனாமி பேரலை அனைத்து உயிரினங்களும் அழிது எல்லா சேரு சகோரத்தில் தங்கணும்ல, அது தங்கிறதுக்கு ஒரு பிடிமானம் தேவைப்படுது. அந்த பிடிமானமாக அந்த சுயம்பு மரம் ஒரு மரம் விழுதுருக்கு விருட்சம். அந்த விருட்சத்துக்கு பின்னாடி நின்று அது மணல் மேடாக காலப்போக்கில் ஆகுது. அந்த மலை தான் யானை மலையாகவும் திருப்பரங்குன்றமாகவும் நாகமலையாகவும் இன்றாலும் இருக்குது. மலையினாலே கற்களில் சிறைஞ்சு நிற்கும். ஆனால் இங்கே இன்றாலும் நாகமலை பார்த்தீங்கன்னாக்கா அந்த மண் படிஞ்ச படிமண்ணாகவும் நம்ம காட்சிகளுக்கு மிகப்பெரிய சிறப்பாகவும் இங்கே விளங்குது. அப்படி பெற்ற திருவாய்ப்புடையார் ஆலயம் தான் மிக சிறப்பு பெற்ற ஆலயமாகவும் நமக்கு விளங்குது. அன்பான சிவ அன்பர்களே, வாய்ப்பு ஒரு முறை உருவாக்கிட்டு இவ்வளவு சிறப்பு வாய்ந்த திருவாய்ப்புடையார் சென்று வணங்கி நம்ம சுற்று தரித்திரத்திலிருந்து விலகி வாழ்க்கையில் சகல செல்வங்களும் பெறவ திருவாய்ப்புடையை வணங்கி ஈஸ்வரர்கள் பெறுவோம், இன்புற்று வாழ்வும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய. அன்பையை விதைப்போம், அன்பையை அறுவடை செய்வோம். ஓம் நமச்சிவாய.